பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ரவி பட்டதாரி வாலிபன். சில சூழ்ச்சியால தூக்கு தண்டனை அவனுக்கு தீர்ப்பா வந்துருச்சு. அவனோட அறைக்கு அதிகாரிங்க வந்திருந்தாங்க. டேய் ரவி, உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க. பதிலுக்கு ரவி, எனக்கு ஜனாதிபதியை பார்க்கணும்னு சொன்னான். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அவ்வளவு சுலபமான விஷயமா? வேற ஏதாவது ஆசையை சொல்லு அப்படின்னு மிரட்டினாங்க. ஆனா ரவி உறுதியா இருந்துட்டான். இறுதியா எல்லாருமா பேசி முடிவெடுத்து அதை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், ஜனாதிபதியும் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. ரவிய ஒரு வேன் வச்சு கூட்டிட்டு போனாங்க. அந்த அறையில ஜனாதிபதிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அறை மூலையில அவனை நிக்கிறதுக்கு அனுமதி. ரவி அந்த அறைக்குள்ள போன உடனே அப்படியே கீழே விழுந்து ஓன அழ ஆரம்பிச்சிட்டான். கூட வந்த அதிகாரிங்கெல்லாம் டேய் எழுந்துடுடா அப்படின்னு மிரட்டினாங்க. ஜனாதிபதி அவனை அழவிட சொல்லி விட்டுட்டாரு. அவன் ஓன அழுது முடிச்சு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஐயா, நான் ஒரு பட்டதாரி, எனக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சியால இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, நான் தப்பு எதுவும் பண்ணல ஐயா, என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு ஓன அழ ஆரம்பிச்சிட்டான். ஜனாதிபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட வயசு அவரை யோசிக்க வச்சுது. தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்ட்டு கட்டளை இட்டாரு. ஆமா, ரவிக்கு ஆயுசு கெட்டி, எப்படியோ காப்பாற்றப்பட்டுட்டான். என்னங்க, இப்படி சில சூழ்ச்சிகள், சில போராட்டங்கள் மத்தியில ஆபத்தான சூழ்நிலை நமக்கு வந்துருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன பண்றது? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:5. ஆமாங்க, அவருடைய தயவு நம்மளுடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலையும் மாற்றி நமக்கு நீடிய வாழ்வு கொடுக்கும். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? அவரை நோக்கி பாருங்க. God bless you all.